தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்கும் நம்ம யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட்டோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டர் உள்ள கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 16:9 அந்த ரேஷியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் வந்த பிறகு மேலே உள்ள மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்டில் வைக்க போகிற உங்களோட சாங்கை வந்து ஆட் பண்ணிடுங்க. அதுக்கு ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு நீங்கள் எந்த சாங்கை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணது எனக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணி டிக் பண்ணிக்கிறேன். இப்போ சாங் வந்து ஆட் பண்ணியாச்சு, டெம்ப்ளேட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பிக்சரை மட்டும்தான் ஆட் பண்ணணும். அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி இந்த பாக்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். கரெக்டான ஸ்கொயர் ஷேப்பில் கொண்டு வந்தால் தான் அந்த பாக்ஸை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்காக கீழே வாங்க, கிராப்பிங் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பிக்சரில் தேவையில்லாத ஏரியாவை க்ரப் பண்ணிக்கோங்க. க்ரப் பண்ணும்போது இந்த இடத்துல ஆரோ காட்டும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா கரெக்டான ஸ்கொயர் ஷேப் வந்துருச்சு அப்படின்ற அர்த்தம். வச்சுட்டு நீங்கள் டிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த பாக்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த பிக்சரை வீடியோ ஃபுல்லாக நம்ம ட்ராக் பண்ணிடலாம். ட்ராக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ இந்த பிக்சர் வந்து வீடியோக்கு மேலே இருக்குது. வீடியோட மெர்ஜ் ஆனால் அதில் வந்து பார்ட்டிகல்ஸ்லாம் தெரியும். அதனால் அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வாங்க, லாஸ்ட்டில் பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதில் உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ்லாம் தெரியும். வச்சுட்டு நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வீடியோ ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.